அப்புறம் வந்து நமக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து எனக்கு 3 மாசம் வந்து கொடுத்துருந்தாங்க. வார்னிங் வந்து 3 மாசம், நீங்க வந்து அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து 3 மாசம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு, அப்புறம் வந்து ரீஅப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு வந்து ரீஅப்பியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் வந்து வீடியோ வந்து இப்போ நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட் என்ன அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியாது. அந்த அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எதெல்லாம் வெளியில இருந்து எடுத்தோமோ அதை ஃபுல்லாமே நம்ம டெலீட் பண்ணிடணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு 10 வீடியோ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அந்த நான் வந்து ஒரு 400 வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். 400 வீடியோ டெலீட் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் நமக்கு ரீயூஸ்டு வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம இதுக்கப்புறம் அது வெளியில இருந்து நம்ம வீடியோ எடுத்து போடல அப்படிங்கறத வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா லைவ்ல வந்து நம்ம வந்து ஒரே கண்டென்ட்டா வந்து கொடுக்க கூடாதான். லைவ்ல வந்துட்டு நம்ம இனிய காலை வணக்கம், இனிய மாலை வணக்கம் அப்படிங்கறத வந்து ஓயாம வந்து நம்ம கொடுக்க கூடாது. நம்ம வேற ஏதாவது தலைப்பு வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து நான் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் எடுத்தேன். ரீஅப்பியல் வந்து நான் கொடுக்கல. ரீஅப்பியல் வந்து எனக்கு பண்ண தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் காரங்களுக்கு நம்ம வந்து மெயில் அனுப்புற மாதிரி ஒரு இது. நான் வந்து இந்த சேனல்ல வந்து எந்த தப்பும் பண்ணல, எனக்கு வந்து ஏன் ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் நம்ம வந்து ஒரு இதுவும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து அனுப்பணும். நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம ரீஅப்பியல் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம மேல ஏதாவது தப்பு இருந்து நம்ம ரீஅப்பியல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து டெலீட் ஆகி விட்டுருவாங்க. அது வந்து நமக்கு தேவையில்லை. அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து 3 மாசம் வெயிட் பண்ணி தான் நான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து நான் வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து மானிட்டேஷன் அப்படின்னு வந்து வந்துருச்சு. நான் ஆன் பண்ணி மட்டும்தான் விட்டேன் ஒருவங்களே. அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னா, நமக்கு டாலர் வந்து எனக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஏற ஆரம்பிச்சு நமக்கு ஒரு $10 வந்து நமக்கு வந்து மெயில் வந்துரும். என்ன அப்படின்னா, $10 அப்புறமா நமக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க, லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மெசேஜ் வரும். ஆனா எனக்கு வந்து $10 வரல. எனக்கு $50 போயிடுச்சு. $50 $60 வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. நானும் அதை வந்து கவனிக்கல. நான் வந்து ஜூன் 1ன்னே நினைச்சிட்டு, நான் வந்து ஜூலைல வந்திருக்கு, நான் ஜூன் 1 நினைச்சிட்டு நான் வந்து பார்க்காம விட்டுட்டேன். 45 நாள் நமக்கு அவகாசம் கொடுப்பாங்க. நமக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பேன் கார்டு, நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. அதுலேயே வந்து கேட்பாங்க, ஆட்சன்ஸ்லேயே வந்து கேட்பாங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஆட்சன்ஸ் வந்து நம்ம 45 நாள்ல பண்ணணும். எனக்கு வந்து 45 நாள் வந்து டேட் முடிஞ்சிருச்சு. நான் என்ன